ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். நேற்று வீடியோலேயே நான் வீடியோவோட டியூரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எல்லாருமே லாங் வீடியோஸ் போடுங்க, எங்களுக்கு லாங் வீடியோஸ் பிடிக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, எக்ஸப்ட் அ ஃபியூ. ஸோ ஆப்வியஸ்லி நான் லாங் வீடியோஸ் போடணும், ஷார்ட் வீடியோஸ் போடணுங்கிற முயற்சியில் எதுவுமே பண்ணுறதில்ல. எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு தோன்ற எல்லா விஷயங்களும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் 2-3 பேர் நீங்கள் முன்னாடி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுவீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதையும் இந்த வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம் டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி அதை பற்றி என்னோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுறது பெரிய வேலை இல்லை, பட் இட் டஸ் டேக் எஃபர்ட். இருந்தாலும் நான் கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான் இருந்துட்டேன். பட் கண்டிப்பாக இனிமேல் நான் லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸோட வீடியோஸும் ஷேர் பண்ணுவேன், என்னோட கருத்துக்களும் ஷேர் பண்ணுவேன், பேக் டு ஃபார்ம் வருவேங்கிறத நான் உங்களுக்கு இப்போவே ப்ராமிஸ் பண்ணிடுறேன். இந்த கமெண்ட்டை மட்டும் நேற்றுக்கு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. அவர் சொல்கிறது கரெக்டு தான். HDFC இந்த வீக்கில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு டிவிடெண்ட் தான் ரீசன். டுமாரோ டிவிடெண்ட் எக்ஸ்டேட், அதனால தான் எல்லோரும் வாங்கியிருந்தாங்க இந்த வீக். நாளையிலேருந்து அகைன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க HDFCங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அதை பார்க்கும்போது எனக்கு ₹11 ₹13 டிவிடெண்டுக்கு யாராவது ₹750 ஸ்டாக் கொடுத்து வாங்குவாங்களாங்கிறது தான் தோணுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி HDFC பேங்க் கொஞ்சமாக விழுந்தவொடனே அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஏன் ப்ரோ வாங்க மாட்டாங்க, ₹11 ஒரு ஸ்டாக்குக்கு சின்ன அமௌண்ட்லாம் இல்லை. ஆஸ் ஐ செட் டுடே HDFCயாக பொழந்துருக்காங்க. ஐ திங்க் யூ ஸ்டில் டோன்ட் கெட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பல்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு இதை பாதியாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ₹11 ₹13ங்கிறது ஒரு நல்ல டிவிடெண்ட் தான். HDFCயோட டிவிடெண்ட் அமௌண்ட் ₹13 இந்த குவார்ட்டருக்கு. நேத்தியோட எக்ஸ்டேட் முடிஞ்சிருச்சு. என்னோட ஒரு போஸ்ட்டில் இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி HDFC பேங்க் ₹788 ₹789 ஓப்பன் ஆச்சு. நேற்று க்ளோஸ் ஆகும்போது $799 தானே, இது கேப் டவுன் ஓப்பனிங்கா இல்லைனா வேறு ஏதாவது காரணம் இருக்காங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. HDFC பேங்க் நேற்றுக்கு எக்ஸ்டேட். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது அவங்க எவ்வளோ அமௌண்ட் டிவிடெண்டாக கொடுத்தாங்களோ அதுலேருந்து கம்மியாக தான் ஓப்பன் ஆகும். அதனால இந்த ஷேர் ப்ரைஸ் 2% விழுந்துருச்சுங்கிற அர்த்தமே கிடையாது. ஷேர் ப்ரைஸ் விழ தான் செஞ்சுருக்கு. ஆனால் அதுக்கான காரணம் அவங்க டிவிடெண்ட்டை கேஷ்லேருந்து எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நெட் அசெட்ஸ்லேருந்து அந்த வேல்யூ குறையிறதுக்காக ஷேர் ப்ரைஸில் அந்த வேல்யூவை குறைச்சிருவாங்க. இதனால தான் HDFC பேங்க் இன்றைக்கி விழுந்திருக்கு. இது நீங்கள் ITCலையும் பார்த்துருப்பீங்க. ₹300 சம்திங்கில் இருந்தது, அவங்க ஒரு ₹7 ₹8 டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போதே அது ₹290 தான் ஓப்பன் ஆச்சு. பட் அதை ஒரு செல் ஆஃப்னு நினச்சி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் மேலும் மேலும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவர் சொன்ன கமெண்ட் பார்ஷியலி கரெக்டு தான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பல்ஸை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அவங்க புரிதல் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. டிவிடெண்ட்டுக்காக வாங்கிட்டோம், நாளைக்கு உடனே ₹1 கம்மியானோன்னு விற்றா கூட டிவிடெண்ட் அமௌண்ட்டாவது நம்மளுக்கு லாபங்கிற மாதிரி நினச்சி வாங்குவாங்க. ஆனால் ஓப்பன் ஆகும்போதே அது ₹10 கம்மியாக தான் ஓப்பன் ஆகும். எனிவே HDFC பேங்க்கில் இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்குது. KK மிஸ்திரியோட டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 monthsக்கு RBI இந்த பெர்மிஷனை கொடுத்துருக்காங்க. பட் HDFC பேங்க் கிட்ட முக்கியமான அப்டேட் இருந்தால், நாங்கள் KK மிஸ்திரியோட பார்ட் டைம் சேர் ரோல் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். இந்த 3 மாதம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு 10 to 14 டேஸ்க்குள்ளேயே RBIக்கு எங்களோட சேர்மன் யாருங்கிற ஒரு நோட்டீஸை கொடுப்போம், அவங்க அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த HDFC சேர்பர்சன் யாருன்னு டிசைட் ஆனதுக்கப்புறம் சிஇஓட எக்ஸ்டென்ஷன் பற்றி அவரே அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ HDFC பேங்க்கில் சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. சிஇஓ மேலே ஏதாவது கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறத புது சேர்மன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். எய்தர்வே இருக்காதுங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் யாராவது HDFC பேங்க்கை வெறும் டிவிடெண்டுக்காக வாங்கினீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். எனக்கு அதில் என்ன லாஜிக் இருக்குங்கிறது நிஜமாலே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போ நம்ம வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், செக்டாரல் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார், ஐடி செக்டர் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லார் மைண்ட்லேயும் அதான் ஓடிட்டுருக்கும். ஒரு நல்ல ரெக்கவரியும் காமிச்சிருக்கு ஐடி செக்டர் இந்த லாஸ்ட் 30 minutes. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எதனால் விழுந்துச்சு, ஆக்சென்ச்சருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக சில இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். Nifty 50 இன்றைக்கி 0.62% ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. நான் இந்த வீடியோவை மார்க்கெட் முடிஞ்சோட தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். 0.64% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.33% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 0.35% அண்ட் ஸ்மால் கேப் 0.57% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் கொஞ்சம் பையிங் தெரிஞ்சிருக்கு. பட் லார்ஜ் கேப்பில் பெரிய அடி தான். இப்போ செக்டோரெல்லாம் பார்க்கலாம். இவனை கடைசியாக வச்சுப்போம். நிஃப்டி 80 ரியல்டி 1% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 1.18% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் முக்கியமாக ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் பேங்காகவும் இருக்கட்டும், அண்ட் NBFCஸாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ செக்டாரல் ரொட்டேஷன் கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்ருக்கோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிஃப்டி ஐடிக்குள்ளவே போகணுன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்
கோஃபோர்ஜ் 1%, விப்ரோ 1.28%, பர்சிஸ்டன்ட் 2%, HCL Tech 2.23%, டெக் மஹிந்திரா 2.33%, எம்ஃபசிஸ் 2.94%, TCS 3.06%, LTI Mindtree 3.95%, இன்ஃபி 6.5% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே 5, 6, 7, 8% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டேயில் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் ஒரு நல்ல ரெக்கவரி காமிச்சிருக்கு. மார்னிங் ஒரு பயங்கர டவுன்ஃபால், ஓப்பன் ஆகும் போதே ஒரு பெரிய டவுன்ஃபால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வந்தது. எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு ஷார்ப் ரெக்கவரியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிஜமாலே எனக்கு பதில் தெரில. வேல்யூவேஷன் வைஸ் ரொம்பவே பாட்டமிங் ஸ்டேஜுக்கிட்ட வராங்கங்கிறது மட்டும் க்ளீனாகவே தெரியுது. ஸோ ஐடி கம்பெனிஸ் ஒரு வேல்யூ பையா இல்லை ஒரு வேல்யூ ட்ராப்பா, இப்போ வாங்கினா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஐடி கம்பெனிஸ் இன்றைக்கி விழுந்ததுக்கான காரணம் ஆக்சென்ச்சரோட ரெவென்யூ அவுட்லுக் ரொம்பவே புவராக இருந்தது. ஆக்சென்ச்சர் கிட்டத்தட்ட புது சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமாக அக்வயர் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு அக்வயரிங் ஸ்ப்ரீயில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு அது பிடிக்கல. அவங்களோட ஃபார்வர்ட் கைடன்ஸ் ரொம்பவே புவராக இருந்திருக்கு. புதுசாக அவங்க ஜெயிச்ச ஆர்டர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஆக்சென்ச்சர் நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 20% கிட்ட அடி வாங்கினாங்க. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அதாவது விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்களோட அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ், இங்கே இருக்கிற ஸ்டாக்குக்கு அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு யூஎஸ்லேயும் அதே கம்பெனிஸ் அங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கும். அதுலேயே இன்றைக்கி இந்த கம்பெனிஸாக விழப்போகுதுங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அங்கே இருந்த விப்ரோ ஏடிஆர், இன்ஃபோசிஸ் ஏடிஆர்லாம் மரண அடி வாங்கியிருந்தது. இங்கேயுமே அதோட பிரதிபலிப்பு காலையில் தெரிஞ்சாலும் ஒரு மைனர் ரெக்கவரி எண்ட் ஆஃப் த டேயில் வந்திருக்கு. இப்போது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டெக் மஹிந்திராவாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் லார்ஜ் கேப் ஐடி சர்வீசஸ் கம்பெனி. ஆரக்கிள் மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அவங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஆரக்கிள் இந்த யூஎஸ்லேயும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆப்வியஸாக இந்த ரிசல்ட்ஸ் வந்தோன்னா ஜான்வரியில் ஒரு மழை நடி வாங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரக்கிள் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸ் ஆர் சர்வீசஸ் கம்பெனி. கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்லாம் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நம்ம இந்த டாப் 4-5 கம்பெனிஸை பற்றி மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நான் டிசிஎஸில் இன்றைக்கி போய் வாங்கிட்டேன், HCL டெக்கை வாங்கிட்டேன், விப்ரோ வாங்கிட்டேன், இன்ஃபோசிஸை வாங்கிட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே ஐடிபிஸில் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். ரஃப்லி அரௌண்ட் 2990 அந்த ரேஞ்சில் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். ஏன்னா மறுபடியும் இது கீழேயும் விழலாம், இல்லை கொஞ்சமாக ரெக்கவர் ஆனாலும் உடனே உச்சத்துக்குலாம் போக போகிறதுல எனக்கு க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஐடி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஐ திங்க் வி ஹவ் டு கோ ஃபார் அ கிராஜுவல் பையிங். நிறைய பேர் இந்த வடை, டிஃபன் அந்த மாதிரி வாங்கணுமான்னு கேட்டாங்க. சில பேர் ரெகுலராக வாங்கணுன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் டெய்லி எஸ்ஐபியோ, வீக்லி எஸ்ஐபியோ, மந்த்லி எஸ்ஐபியோ அப்படிலாம் யோசித்து ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் மந்த்லி ஐடியில் போடணும்னு வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட்டை என்றைக்கெலாம் ஐடியில் ஒரு டிப்பு தெரியுதோ அன்றைக்கி மட்டும் நான் போட்டுக்கிட்டே வருவேன். சம்டைம்ஸ் டிப்பே வரலன்னா நான் அந்த அமௌண்ட்டை அந்த மந்தில் போடவே மாட்டேன். அதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்த மந்தில் சேர்த்து கூட போட்டுப்பேன். அப்படி நான் லாஸ்ட் ஒரு 1 or 2 monthஸில் ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் பெரிய லெவல்லாம் இல்லை. என் போர்ட்ஃபோலியோவில் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் பொசிஷன்லாம் பிடிக்கவே இல்லை. நான் ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு 3 to 4% ஒரு எக்ஸ்ட்ரா 15-20% தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பெரிய சேஞ்ச் இன்மே ஐடி பொசிஷன் எதுவுமே இல்லை. என்கிட்ட நியூஜன் சாஃப்ட்வேர் அண்ட் KP18 2 கம்பெனிஸ் இருக்குது. நியூஜன் இஸ் அ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனி. ஸோ அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மேனேஜ்மெண்ட்டும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. பட் அங்கே ஒரு CEO ட்ரான்சிஷன் நடக்க போகுது. ஸோ அங்கேயும் பெயின் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. KP18 ER&D கம்பெனி, அவங்க இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்படைய மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் நேற்றுக்கு ஒருத்தர் ஆக்சென்ச்சர் வாங்கியிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு ஆக்சென்ச்சரில் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது. இங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு பியூர் பிளே கம்பெனி, ஆக்சுவலி ஆக்சென்ச்சர் இஸ் ஈவன் மோர் டைவர்சிஃபைட். நான் எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணல. பட் நான் யூஎஸ் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே கொஞ்சம் க்ரோத் நோக்கி கொஞ்சம் ஸ்மாலர் கம்பெனிஸ் தட் ஹேவ் அ ஹியூஜ் ப்ராஸ்பெக்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல நானுமே இந்த நைக்கி, இன்டெல் அப்படி தான் வாங்கலான்ட்டு அங்கே போனேன். பட் அங்கே போனோன்னே எனக்கு ஆக்சுவலாக ஒரு புதிய உலகமே உருவான மாதிரி இருந்தது. இங்கே எக்ஸ்போஷரே இல்லாத சில செக்டர்ஸ், சில தீம்ஸ்லாம், அங்கே சில சூப்பரான கம்பெனிஸ்லாம் இருந்தது. அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைய ஆரம்பித்து ஃபின்டெக் கம்பெனிஸ், அப்புறம் கிரிப்டோ எக்ஸ்போஷர் இருக்கிற கம்பெனிஸ், டேட்டா சென்டர் தீம், AI தீமில் என்னென்ன கம்பெனிஸ் வாங்கலாம், இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்து தான் நான் அப்போ AMD, ஆல்ஃபபெட்டுன்னு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இன்னும் ஸ்மாலர் கம்பெனிஸில் தான் பெரிய ரிட்டர்ன் கிடைக்குங்கிற நான் ஒரு எதிர்பார்ப்பில் இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எனிவே, இந்தியன் ஐடி கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜியை மறுபடியும் அங்கே கொண்டு போய் ஆக்சென்ச்சரில் போடணும்னு எனக்கு தோணவே இல்லை. ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரியான பிளேவாக நான் பார்க்கறனால இஃப் ஐ வாண்ட் டு கோ த்ரூ தட் பிளே, நான் இந்தியன் ஸ்டாக்ஸில் இருக்கிற இந்தியன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இந்தியன் ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு
ஐடிபிஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் அதே மாதிரி போயிட்டு ஒரு ஸ்லோ க்ரோயிங் ஒரு க்ரோத்தே இல்லாத ஒரு கம்பெனியில் போய் பணம் போடணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ ஐம் பர்சனலி அவாய்டிங் இட். ரொம்பவே போர் அடிக்குது. உண்மையாக சொன்னால் எனக்கு இந்த இந்தியன் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே போர் தான் அடிக்குது. அங்கே நோ நாடிஸ்கில் இருக்கிற பொசிஷனை பார்த்தாலும் ரொம்ப போர் அடிக்குது. ஒரு வேளை இதை விற்றுட்டு இப்போ நான் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க ஒரு ஜெட்டாலேயோ ஒரு சோஃபேலையோ போடலாமேன்னு தான் தோணுது. பட் ஐ கிவ் இட் அ குவார்ட்டர் ஆர் 2 அண்ட் தென் டிசைட். எனிவே நான் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். இந்தியன் ஐடி கம்பெனிஸில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லலாம் எனக்கு தெரில. இங்கே ஒரு கான்ட்ரிபியூஷன் பிளேயாக தான் நான் பார்க்குறேன். ஐடி கம்பெனிஸ் வில் எவால்வ் இன்டு சம்திங் பிக்கர், சம்திங் பெட்டர் இன் த ஃபியூச்சர். பட் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அதுக்குள்ளே அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ அடி வாங்கும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அடி வாங்கும், கண்டிப்பாக ரெவன்யூ அடி வாங்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இல்லை அட்லீஸ்ட் க்ரோத்தே இல்லாமல் அப்படியே ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறதுக்குள்ளே ஐடி கம்பெனிஸ் இன்னும் எவ்வளோ அடி வாங்குன்னு எனக்கு பர்சனலாக தெரியல. அதனால தான் நான் சொன்னேன், வடை டிஃபன் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஐடி கம்பெனிஸில் சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஓரளவுக்கு அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இந்த மாதிரியான ஒரு இடத்துல படுது. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இந்த இடத்துல அது ஓரளவுக்கு அப்ளிகபிளாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்குன்னு எல்லா கம்பெனிலையும் அப்படி பண்ணணுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்கிறத நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கற்றுக்கிட்டேன். எனிவே நீங்கள் ஏதாவது ஐடி கம்பெனிஸை இன்றைக்கி வாங்குனீங்களா, வாங்கலையா? ஐடி செக்டரை பற்றி நம்ம பல வீடியோஸ் பேசிட்டோம். பெரிய பெரிய ஆட்கள் ஐடி செக்டரை பற்றி என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ மேலும் மேலும் அரைச்சமாகவே அரைச்சி இங்கே க்ரோத் இருக்காது, க்ரோத் இருக்கும், இங்கே வந்து பில்லபிலிட்டியில் சேஞ்ச் இருக்கும், இதெல்லாம் பேசி பாயிண்ட்லெஸ் தான். ஸோ வெறும் ஸ்டாக் ப்ரைஸ் சேஞ்சை பார்த்து இன்றைக்கி நீங்கள் ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணிங்களா, என்ன மோட்டோவோட இன்வெஸ்ட் பண்ணிங்க, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஐடி செக்டரில் சில பேர் வந்து எனக்கு நம்பிக்கையில் நான் தொடவே மாட்டேன், ஏன்னா நான் ஐடி செக்டர் கம்பெனிஸ்லேயே வேலை செஞ்சுருக்கேன். டிசிஎஸ்ஸை நான் தொடவே மாட்டேன், ஏன்னா நான் டிசிஎஸ்லேயே வேலை செஞ்சுருக்கேங்கிற மாதிரிலாம் சில பேர் சொன்னாங்க. ஸோ அவங்களாம் ஆக்சுவலி இந்த அடியிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்கோம். மெதுவாகவே வாங்கலாங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடித்து பிடிச்சி மொத்த பணத்தையும் போடுற அளவுக்கு இங்கே க்ரோத்தும் இல்லை, க்ரோத்தும் கொஞ்சம் நாட்களுக்கு இருக்க போதில்லை. அவ்வளோ குயிக்காக இந்த என்டையர் செக்டாரும் ரெக்கவர் ஆகாதுங்க தான் நான் நம்புகிறேன். 2950 ₹30 வந்தனால ஐயோ மிஸ் பண்ணிட்டுமேலாம் யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை. அந்த 50 காசுக்கு தான் நீங்கள் ரிட்டர்னுக்காக தான் நீங்கள் வந்து இன்வெஸ்டே பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் உங்களோட எதிர்பார்ப்பு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி. இந்த என்டையர் ஐடி செக்டர் ஒரு 5 years 10 years டவுன் த லைன் ஒரு 10% 12% ரேட்லையாவது காம்பவுண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஐ எம் நாட் இன்வெஸ்டிங் ஃபார் த என்டையர் ஐடி செக்டர் டு கிவ் மீ 10x ரிட்டர்ன் இன் 15 years 20 years. அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லவே இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். மிகவும் குறைவுன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். எதுவுமே நம்ம டெஃபினட்டிவாக சொல்ல முடியாதுல்ல, அதனால் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் யாராவது ஐடி செக்டரில் அவ்வளோ பெரிய ட்ரீம்ஸ்லாம் வச்சு மறுபடியும் டிசிஎஸ் வந்து ஒரு 2 வருஷத்தில் ₹4500 போயிடும், இல்லை வந்து ஒரு இன்ஃபோசிஸ் வந்து ₹3000 போயிடும்லாம் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ரீதிங்க், ரீகன்சிடர். இங்கே என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மறுபடியும் மேலே போகுதுக்குங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். எதனால நான் மறுபடியும் டிசிஎஸ்க்கு 40 PE கொடுக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்களே ரீதிங்க் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ பற்றி 4 வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் பற்றி ஒருத்தர் ரொம்ப நாளாகவே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். ABFRL 7,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான். இவங்க ஒரு ஃபேமஸான மோஸ்ட் பாப்புலர் ரீட்டைல் பிராண்ட் இன் இந்தியான்னு கூட சொல்லலாம். அதாவது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் கீழே தான் நிறையா ஹவுசஸ் இருக்குது. பேண்ட்லூன்ஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுமே ABFRL கீழே தான் வருவாங்க. அது தவிர சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் வேன் யூசனாக இருக்கட்டும், லூயி ஃபிலிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஆதித்யா பிர்லா ஃபேஷன் கடையில் தான் வருது. சில எத்தனிக் பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அவங்க லக்ஸுரி பிராண்ட்ஸ்லேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரால்ஃப் லாரன் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்ஸும் வச்சுருக்காங்க. ABFRலோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸில் இவங்க மறுபடியும் ப்ராஃபிட்டபுளாக மாறுவாங்களா மாட்டாங்களாங்கிறத வச்சு தான் இவங்க ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்களா, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வர்தி ஆப்பர்ச்சுனிட்டியாங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஏன்னா கரண்ட்லி அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவராக இருக்குது. மறுநாடி வாங்கிட்டு இருக்காங்க, லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. இங்கே ஒரு டேர்ன் அரவுண்ட் பிளேயாக வேணால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பர்சனலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டேர்ன் அரவுண்ட் பிளேஸ் ஆஸ் ஆஃப் டேட். நான் ஆல்ரெடி 2-3 டேர்ன் அரவுண்ட் பிளேயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரீட்டைலில் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல க்ரோத் ரேட்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் நிறையாவே இருக்குது. எதுக்கு நம்ம ஒரு சிக் கம்பெனியில் வந்து வாங்கணுங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களோட ஸ்டேக்கை பெரிய லெவலில் கம்மி பண்ணிகிட்டே வராங்க, ப்ரொமோட்டர்ஸும் அவங்க ஸ்டேக்கை கம்மி பண்ணிகிட்டே வராங்க, பப்ளிக் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. இருந்தாலும் இங்கே ஒரு கான்ட்ரேரியன் பிளேவாக நீங்கள் எடுக்கணும், கான்ட்ரேரியன்லேயும் டேர்ன் அரவுண்ட் பிளேயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ டோன்ட் நோ, இங்கே கூட எனக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ஒரு பெரிய டேஞ்சர் தான். ஆனால் அவங்க வேகமாக வளர்த்துட்டே வராங்க, அவங்க ரெவென்யூ பெரிய லெவலில் க்ரோ ஆகிட்டு இருக்குனாவது பரவாயில்ல. இங்கே ரெவென்யூலேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்குது, சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது.
இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் ஆப்வியஸ்லி லாஸ்லேயே இருக்குது. ரெவன்யூ க்ரோத் இருக்கிற ஒரு கம்பெனி கம்மியான ப்ராஃபிட்ஸோ இல்லை லாஸில் இருந்தால் கூட லாங் டேர்மில் அவங்க மார்ஜின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகுங்கிற ப்ராமிஸ் அவங்க கொடுத்தா கூட இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கலாம். அண்ட் இவங்களோட கடனை பாருங்கள், 6000 கோடி கடனில் இருக்குது. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.06 இருக்குது. இதுவும் ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக் தான். ஸோ ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயிலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை பார்த்து இது இன்வெஸ்ட்மெண்ட் வாதியாக நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாமே வேறு லெவல் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவங்க ஒரு மர்ஜருக்கு அப்புறமா ஒரு பெரிய இஷ்யூவை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க, லாஸில் போயிட்டுருக்காங்க. நானும் கொஞ்சம் இதை பற்றிலாம் படித்தேன், ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம், நான் அது உண்மையாக சொல்லிடுறேன். இரஸ்பெக்டிவ் நீங்கள் எதனால இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை வெறும் அனலிசிஸ் பேசிஸில் தான் கேட்டிங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரீட் டீப்பர் அபவுட் இட். நான் பார்த்த வரைக்கும் இவங்க பேண்டலூன்ஸை டர்ன் அரவுண்ட் பண்ண போகிறோம், ஸ்கேல் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெவன்யூவை நாங்கள் வேகமாக வளர்ப்போம், 2035 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து ரெவன்யூ இங்கேருந்து டபுளோ ட்ரிப்புளோ ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எபிட்டா மார்ஜின் ப்ரொஃபைலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் அதுக்கான சைன்ஸ் தெரியவே இல்லை. வாயால் சொல்கிறது பத்தாது இல்லை, வி நீட் சம் ப்ராமிசிங் சைன். இந்த ஷேர் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஹையராக போய் பட் இன்னுமே ப்ராமிசிங் சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரி தெரிஞ்சால் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். எந்த விதமான சைன்ஸுமே தெரியாதனால பர்சனலாக ரிட்டர்ன் ரேஷியோஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது, இபிஎஸும் நெகட்டிவாக தான் இருக்குது. டேர்ன் அரவுண்ட் ஆகுங்கிற நம்பிக்கையில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பேண்டலூன்ஸில் எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டியும் கம்மி தான். பர்சனலாக எனக்கு பேண்டலூன்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பட் இவங்களோட அதர் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் போய் மாலில் பாருங்கள், ஆடிக்கிட்டு தான் கிடக்கும். இந்தியாவில் ரீட்டைல் ஃபேஷனில் கண்டிப்பாக இவங்க மென்ஷன் பண்ண எல்லா பிராண்ட்ஸுமே டாப் டியர் தான். பட் திங்க் அபவுட் இட், மேக் அ சேம் டிசிஷன். நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஈர்த்துச்சு, இது கண்டிப்பாக நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருந்தீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒருத்தர் தான். ஸோ ஐ வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீடிங் யுவர் கமெண்ட். இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் மீட்டிங் இருக்குது. அதில் அவங்க சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட புது கேபெக்ஸ் பிளான் பற்றி, அவங்க புதுசாக எனர்ஜி செக்டரில் என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்காங்க, முக்கியமாக அவங்களோட ஜியோ லிஸ்டிங் பற்றி, ஐபிஓ பற்றி ஏதாவது சொல்லுவாங்களாங்கிறத பார்க்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேபிளை நான் பார்த்தேன். ஏர்டெல்லையும் ஜியோவையும் கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசியிருந்தாங்க. முடிஞ்சால் இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அவங்க கவர் பண்ண விதம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனிவே இந்த சார்ட்டை நம்ம இப்போது பார்ப்போம். இது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வர்சஸ் பாரதி ஏர்டெல், டெலிகாம் கம்பெனி மட்டும் தனியாக பார்க்குறது. இன்னொரு முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏர்டெல் அதாவது பாரதி ஏர்டெலோட மார்க்கெட் வேல்யூவில் இண்டஸ் டவர்ஸோட ஸ்டேக் 55,000 கோடி இருக்குது, ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட ஸ்டேக் 1,33,000 crores இருக்குது, நெக்ஸ்ட்ராங்கிற இன்னொரு கம்பெனியோட 17,000 crores ஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். மார்க்கெட் வேல்யூ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு 11,90,000 crore வந்து லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே அனலிஸ்ட்டோட ஆவரேஜ் எஸ்டிமேட்ஸ் தான், எக்ஸாக்டாக இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெவன்யூ பாருங்கள், பாரதி ஏர்டெல்லும் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே ரெவன்யூ தான் பண்ணுறாங்க. இவங்க 1,46,000 crores பண்ணுறாங்க, இவங்க 1,44,000 crores. மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏர்டெல்லில் இந்த 2 லட்சத்தை ரிமூவ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வேல்யூ 9,30,000 crore தான் இருக்கும். ஸோ வேல்யூவேஷன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். எபிட்டா 76,000 crores தான் ஜியோ பண்ணுறாங்க, ஏர்டெல்லில் 82,312 crores. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட மார்ஜின்ஸ் பெட்டர், இவங்களோட ஆர்பு அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர்னு சொல்லுவாங்க. அதில் ஏர்டெல் ஒரு சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. இந்தியன் மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஜியோ தான் அதிகம், 52.4 கோடி பேர் வந்து ஜியோவை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏர்டெல்லில் 37.3 தான். ஆனால் ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15 to 20% அதிகமாக இருக்குது. ஈவி டு எபிட்டா மல்டிபிள் பார்த்திங்கனாலும் ஏர்டெல் தான் சீப்பராக இருக்குது. நீங்கள் ஏர்டெல்லோட இந்த இண்டஸ் டவர் ஸ்டேக்கு, ஏர்டெல் ஆஃப்ரிக்கா, நெக்ஸ்ட்டாலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈவன் சீப்பர். ஸோ ஏர்டெல்லில் ஒரு வேல்யூவேஷன் ரீரேட்டிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஜியோ மட்டும் ஐபிஓ லிஸ்ட் ஆகி ஒரு நல்ல ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ஏர்டெலுக்கும் அந்த ப்ரீமியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருந்தாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். முக்கியமாக ஜியோ வரப்போதுன்னா ஏர்டெல்லில் போட்டு அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஜியோவோட ஐபிஓ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏர்டெல்லில் ஓன் பண்ணுறவங்க அங்கே ஷிஃப்ட் ஆக பார்ப்பாங்க, இல்லை ஏர்டெல்லில் ஒரு ரேட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு தவறான புரிதல். இந்த மார்க்கெட் ஒரு இர்ராஷனல் பிஹேவியர் தான். ஏன்னா ஏர்டெல்லோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்குது, ரெவன்யூ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த வேல்யூவேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கேஸ் ஏர்டெல் ஃபால்ஸ், இந்த ஜியோ ஐபிஓ பற்றி ஏதாவது நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஏர்டெல் விழுந்துச்சுன்னா இட் வில் பி அ ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க டேட்டா சென்டர் எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்க, தே ஹேவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் ஒண்டர்ஃபுல்லி.
ஸோ ஏர்டெல் வில் பி அ வண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இதை நான் பார்த்தோன்னே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏர்டெல்லில் சில பேர் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன் எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணாதவங்களும் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ், பாரதி ஏர்டெல் ரெண்டுமே டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 2 லெஜெண்டரி கம்பெனிஸாக இருந்தாலும் வேல்யூவேஷன் டிஃப்ரென்சஸ் வித்தின் பியர்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ட்ராமா கன்ஃபார்மாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் பற்றி, ஒரு வண்டர்ஃபுல் திங்கர் பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒரு வண்டர்ஃபுல் இன்வெஸ்டர்னு கூட சொல்லலாம். பேட் டார்சி, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையாங்கிறத முதல்ல கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். த லிட்டில் புக் தட் பில்ஸ் வெல்த்துங்கிற ஒரு சூப்பரான புக் எழுதியிருக்காரு. நான் ஆக்சுவலி உண்மையாக சொல்லிடுறேன், அந்த புக்கை நான் இன்னும் படிக்கல. அது தவிர அவர் சில புக்ஸ் எழுதியிருக்காரு. எக்கனாமிக் மோட் பற்றி அவர் ரொம்பவே சூப்பரான சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். அவர் என்னெல்லாம் ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு 4-5 இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி என்னோடய கருத்துக்களும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பேட் டார்சி கூகுள் டாக்ஸில் ஒரு வண்டர்ஃபுல்லான இன்லென்த் வீடியோ பேசியிருப்பார். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாரு. கொஷின் ஆன்சர் செஷன்லாம் ஃபாலோ ஆகும். முடிஞ்சு அதை பற்றியும் டீட்டெயிலாக போய் பாருங்கள். நான் 2 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த யூனிவர்சிட்டி ஸ்பீச்லேருந்து, அவரோட லெக்சர்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஐடியாஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, என்ன காரணங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தேன். ரொம்ப நீஷான ப்ராடக்ட்ஸ், மோட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், ரொம்ப நம்ம கண்ணிலே படாத சில செக்டார்ஸ்லாம் தேடி அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். டெக்னாலஜிக்கல் மோட்டாக இருக்கட்டும், எக்கனாமிக் மோட்டாக இருக்கட்டும், அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒரு வண்டர்ஃபுல் திங்கர். அவரோட ஐடியாஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அவரோட போர்ட்ஃபோலியோ ஆஸ் அ ஹோல் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போனதுக்கான காரணம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இவர் சொதப்புனது தான். ஆனால் இவரோட ஐடியாஸை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஐடியாஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நீஷ் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேட் டார்சி என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். The third kind of cost advantage, which is really awesome if you can find it, is a niche, where you establish what's called minimum efficient scale. Basically, a market is small enough that it really will only support 1 or 2 players profitably. And so if a third player comes in, the profit pool comes down enough that nobody is making any money. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும், அதாவது நிறையா பேர் இயங்காத ஒரு இடத்துல இயங்கிறதுக்கு பேர் தான் நீஷ். பேட் டார்சி நீஷான செக்டார்ஸில், நீஷான இண்டஸ்ட்ரீஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸை தேடி இன்வெஸ்ட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரோல் பிரிண்டை கூட எடுத்துக்கலாம். அவங்களோட ப்ராடக்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நீஷ். அவங்க இயங்குகிற அந்த என்டையர் இண்டஸ்ட்ரி ரொம்பவே நீஷ். இந்தியாவிலே அவங்க ஒரு லோன் பிளேயர். குளோபலாக பார்த்திங்கனாலே அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை சுற்றி, அந்த பர்டிகுலர் ஈகோ சிஸ்டமை சுற்றி ரொம்ப குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ரொம்ப சில பேர் மட்டுமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸோ இல்லை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டையோ அவர் நீஷான கம்பெனிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறார். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸில் வந்து இந்த ஃபியூனரல் சர்வீசஸ்க்காக புக் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்குது. என்னதான் அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சுப்பீரியராக இல்லாமல் இருந்தாலும் அவங்க இயங்குகிற அந்த என்டையர் ஈகோ சிஸ்டமே ரொம்ப குறிப்பிட்ட, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சின்ன இடங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். நம்மள மாதிரியான சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி போகணுன்னா நிறையா ரீசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கம்பெனியோட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் டீமோட பேசுகிறது, அவங்களோட சப்ளை செயினை பற்றி புரிஞ்சுக்கிறது, அதோட மார்க்கெட் என்ன, ஃப்யூச்சர் க்ரோத் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம நீஷான செக்டாரில் இயங்குகிற ஒரு நீஷ் கம்பெனி மட்டும் தேடி பிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுலாம் ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். பட் இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. ரெண்டாவது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பற்றி அவர் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுவார். அது ஃபஸ்ட்டு அவர் வாயிலேருந்தே கேட்டுருவோம். This is Walmart from 95 to 04. And this is a story that Buffett told at the 02 annual meeting. He said that Berkshire set out to buy several million shares of Walmart at around 95 or 96. They bought a little. The price moved up a bit. And he said, "Hey, Charlie, the price moved up an eighth. Moved up a little. Let's wait a bit." Thumb sucking on Walmart, direct quote, cost Berkshire $8 billion in profits they could have made. If they just paid up a little bit and said, this is a wonderful business, not just a good retailer, but a truly wonderful compounding business. That's opportunity cost. And that's the real cost of not truly understanding the competitive dynamics of the business. Most investors spend tons of time on margin of safety, little time on opportunity cost. If you're a deep value investor, you should spend time on margin of safety. That's what you do. But if you're going to think about moats, if you're going to think about compounders and do all that work, capitalize on it. Think hard about opportunity cost. வாரன் பஃபெட்டும் சார்லி மங்கரும் 1995-1996 வால்மார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க போல்.
அங்கேருந்து கொஞ்சமாக ஏறிடுச்சு 1/8 என்ன ஒரு 0.2% இல்லை ஒரு 2% ஏறிடுச்சு. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு போல். 2004-2005 வால்மார்ட் கொடுத்த ரிட்டர்னை பார்த்துட்டு வாரன் பஃபெட் ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு பெரிய தவிர நான் வாழ்க்கையிலே பண்ணதில்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான லெசன் நம்ம கற்றுக்க வேண்டியது. பொசிஷன் சைசிங். நம்மளுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது, அதோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பற்றி புரியுதுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எக்கனாமிக் மோட்லாம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 750 rupeesல அட்ராக்டிவாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம வாங்கி ஒரு 2 நாளில் அது 775 rupeesக்கு போயிடுது. இந்த 25 ரூபாய் ஏறிடுச்சு, நான் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டு நான் வெறும் ஒரு 1% பொசிஷன் ஹெச்டிஎஃப்சியில் வச்சுருக்கேன்னு வைப்போம். அது 1500 ரூபாய்க்கு போய் 2 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்தாலும் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் ஒரு எக்ஸ்ட்ரா 1% தான் ஆட் ஆகும். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணதே 1% ஆகுமே டோட்டல் போர்ட்ஃபோலியோ தான். அது டபுள் ஆனாலும் எனக்கு ஒரு 1% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். இதே நான் ஒரு 10% 15% பொசிஷன் நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தேன்னா என் போர்ட்ஃபோலியோ 10% 15% மேலே போகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை பற்றி ரொம்ப யோசிச்சோ, இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப மேலே போயிருச்சு இல்லை கொஞ்சம் மேலே போயிருச்சு நான் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சாலோ கண்டிப்பாக உங்களால் பெரிய லெவலில் ரிட்டர்ன் பார்க்கவே முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நான் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அது ரொம்ப நாளாக ரிட்டர்னே தரல, அந்த டைமில் நான் வேறு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அவட காட் அ பெட்டர் ரிட்டர்ன் யோசிக்கிறது பேர் தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் போகிறதுலேயே சில ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது. அதை பற்றி இவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அவர் டீப் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கும் க்ரோத் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு சிம்பிளான டிஃப்ரென்ஸையும் சொல்கிறாரு. அது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். பட் அதை பற்றி யோசித்தா நிறையா விஷயங்கள் கிடைக்கும். டீப் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பற்றி அதிகமாக யோசிக்கணும். ஆனால் ஒரு க்ரோத் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் அதிகமாக நீங்கள் அப்சஸ் ஆகி அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் கண்டிப்பாக மாட்டிப்பீங்கிறத அவர் சொல்கிறார். இஃப் ஐம் எ க்ரோத் இன்வெஸ்டர், ஐ ஆம் இன்வெஸ்டிங் ஃபார் த கம்பெனிஸ் ஃபியூச்சர் க்ரோத், ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். நான் டிசிஎஃப் மாடலில் இவங்க வந்து சீப்பாக இல்லை, இன்ட்ரின்சிக் வேல்யூவோட இவங்க சீப்பாக இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவோட சீப்பாக இருந்தாலும் இன்னொரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஐ வில் மிஸ் த போட்டுங்கிறத அவர் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30% க்ரோயிங் கம்பெனி நம்ம எடுத்துப்போம், ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் ரெண்டுமே டாப் லைன் பாட்டம் லைன் ரெண்டுமே நல்லா க்ரோ ஆகுதுன்னு எடுத்துப்போம். அவங்க ஷேர் ப்ரைஸில் கொஞ்சம் அப்ரிஷியேஷன் இருக்குது, நம்ம ஆல்ரெடி இது ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ்ன்னு நினச்சி வாங்குகிறோம், ஷேர் ப்ரைஸில் கொஞ்சம் அப்ரிஷியேஷன் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வேல்யூ ரீரேட்டிங் நடக்காமல் போகலாம். பட் இன்கேஸ் நடந்துச்சுன்னா வி வில் மிஸ் த போட். இங்கே நான் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தேவை, இவங்க வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூட சீப்பராக இருக்கணும், இவங்க பெக் ரேஷோட 1 கீழே இருந்தால் தான் அட்ராக்டிவ், இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க க்ரோத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரீமியமோ இல்லை ஒரு ரீசனபிள் ப்ரைஸோ கொடுக்க தவறிட்டு நான் வந்து என் பொசிஷனை பில்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், ஜஸ்ட் பிகாஸ் ஷேர் ப்ரைஸ் 100லேருந்து 110க்கு போயிருச்சுன்னு நான் இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஐ வில் மிஸ் த போட். ஸோ க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் ஷுடன்ட் அப்சஸ் ஓவர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னா வி ஆர் இன்வெஸ்டிங் இன் ஹை க்ரோயிங் ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸ். அப்போ நம்ம ஷேர் ப்ரைஸோட வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதோட நம்ம கொஞ்சம் அப்வர்ட் ஆவரேஜிங் பண்ணுறதையும் ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் தவிர்த்துக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி தவிர்த்தோன்னா கண்டிப்பாக வி வில் மிஸ் த போட். இதே நீங்கள் ஒரு டீப் வேல்யூ இன்வெஸ்டர், இன்ட்ரின்சிக் வேல்யூட கம்மியாக இருந்தால் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட கம்மியாக இருந்தால் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற ஒரு டீப் வேல்யூ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா தென் யூ ஃபோக்கஸ் ஆன் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறத அவர் சொல்கிறாரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. இப்போது மோட்ஸ் பற்றி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். ஃபஸ்ட்டு மோட்னா என்னங்கிறத நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் புதுசாக எந்த பிளேஸும் உள்ளே நுழைஞ்சி பெரிய லெவலில் தன்னை க்ரோ பண்ணிக்க முடியலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் யூபிஎஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யுனைடெட் பார்சல் சர்வீசஸ். அவங்க பல்லாயிரக்கணக்கான வேன்ஸை வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. டெலிவரி சர்வீசஸ், பார்சலில் வந்து இங்கேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் வச்சுருக்காங்க. புதுசாக ஒரு கம்பெனி அங்கே போய்ட்டு அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணவே முடியாது. இல்லை இங்கே இருக்கிற சில எக்ஸ்சேஞ்சஸை எடுத்துப்போம், என்எஸ்சியோ பிஎஸ்சியோ இல்லைனா எம்சிஎக்ஸோ இல்லை பவர் எக்ஸ்சேஞ்சஸில் ஐஇஎக்ஸோ, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மோட் இருக்குது. இங்கே புதுசாக ஒருத்தவங்க வந்து அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் தன்னை க்ரோ பண்ணிக்கவே முடியாது, தன்னை நிலைநாட்டிக்கவே முடியாது. ஸோ தேர் வில் பி பேரியர்ஸ் டு என்ட்ரி. புதுசாக அங்கே உள்ளே வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒன்றும் பெரிய லெவலில் நீ க்ரோ பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் சுப்பீரியராக இருக்கும், அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் மோட் இருக்கும், ஒரு எக்கனாமிக் மோட் இருக்கும். அவங்க முன்கூட்டியே அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பெரிய லெவலில் நெட்வொர்க்கிங் பண்ணியிருப்பாங்க, ஸ்டிக்கி பிஸ்னஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிஸ்னஸ்லேருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு அவங்களோட கிளைண்ட் மாறணும்னா காஸ்ட் ஆஃப் ஸ்விட்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்விட்சிங் காஸ்ட்னு அதை சொல்லுவாங்க.
இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு தான் மோட் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் பேட் டார்சி மோட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட்டுட்டு மோட் எப்படி வேலை செய்யுங்கிறத அவர் க்ளீனாகவே சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாங்கிறத கேட்கலாம். The moat is not always priced in because most investors own securities for a short time. Moats matter in the long run. Most investors also assume the current state of the world persists longer than it usually does. And most investors focus on short-term changes in price, not long-term changes in moats. The average turnover for a U.S. equity mutual fund is 110%. That means the average holding period for a stock in a U.S. mutual fund is about 10 months. Moats don't matter over 10 months. Moats matter over years for compounding purposes. And this is why I firmly think that finding moats means finding an efficiency. Quantitative data is efficiently priced. It's in a Bloomberg, it's in FactSet. There's tons of physics PhDs on Wall Street scraping every bit of data possible, trying to find a better way to manipulate it and to get a trading strategy out. It's efficiently priced. Qualitative insight is much, much less efficiently priced because it takes work, because it takes time to understand the dynamics of the business. It means getting out of your office, talking to suppliers, talking to customers, understanding how an industry functions. And so it tends to be less efficiently priced by the market, I've found. மோட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இன் த லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டை முதல்லேருந்து நம்ம மூவ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். மார்க்கெட் வந்து குவான்டிடேட்டிவாக ஒரு கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணுறதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடும். எல்லா இன்ஃபர்மேஷன் டேட்டா இப்போ பல ஸ்க்ரீனர்ஸில் இருக்குது, பல வெப்சைட்ஸில் இருக்குது. எந்த ஆர்டிக்கல், எந்த ஸ்டாக் மார்க்கெட் கவரிங் நியூஸை பார்த்தாலும் அவங்க பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. குவான்டிடேட்டிவாக மார்க்கெட் ஆல்வேஸ் இஸ் எஃபிஷியன்ட்டுங்கிறத அவர் சொல்கிறார். ஆனால் குவாலிட்டேட்டிவாக ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுல எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மோட்டை பற்றி மார்க்கெட்டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கம்பெனியோட நேரட்டிவ், அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எப்படி க்ரோ ஆகுங்கிற ஒரு கதை இருக்குல்ல, ஒரு நேரட்டிவ் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறதுல மார்க்கெட் எப்பவுமே தவறு பண்ணும், ஒரு இர்ராஷனாலிட்டி இருக்கும். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா லாங் டேர்மில் தான் மோட் வில் கெட் ரியலைஸ்ட். இந்த கம்பெனிக்கு நிஜமாலே ஒரு தனித்தன்மை இருக்குது, கண்டிப்பாக பல ஆண்டுகளுக்கு இந்த கம்பெனி வளருங்கிற ஒரு புரிதல் மார்க்கெட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வி நீட் டு வெயிட் அன்டில் த மோட் கெட்ஸ் ரியலைஸ்ட். நீங்கள் அந்த கம்பெனிக்கு மோட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் அது நிஜமாலே செயல்பாட்டுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் அதிக லெவலில் உங்கள் பணத்தை போடணுங்கிறது அவர் சொல்கிறார். இதை நான் ஐஎக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நானே யோசிச்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே இந்த ஷார்ட் டேர்ம் ஹெட்வின்ஸை வச்சுக்கிட்டே ஐஎக்ஸை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஐஎக்ஸ்க்கு இருக்கிற அந்த ப்ரைஸ் டிஸ்கவரி மோட் போனாலும் அவங்களுக்குன்னு டெக்னாலஜிக்கல் மோட் இருக்குது, நெட்வொர்க்கிங் மோட் இருக்குது, டாமினன்ட் மார்க்கெட் ஷேர் அவங்க சும்மா ஒன்றும் வச்சுக்கல. டெஃபினட்டாக அவங்களோட மார்ஜின்ஸ் ரொம்ப சுப்பீரியராக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி தான். ஸோ ஐஎக்ஸில் ப்ரைஸ் டிஸ்கவரி, மார்க்கெட் கப்ளிங்னு சொல்லி அதை அடித்தாலும் லாங் டேர்மில் அவங்க மோட் வந்து ரியலைஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பட் இட் வில் டேக் அ லாங் டைம். அந்த லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு பேஷன்ஸ் இருக்கணும், கன்விக்ஷன் இருக்கணும். பல மாதங்களுக்கு, பல வருடங்களுக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன் கிடைக்கலனாலும் வெயிட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்கணுங்கிறத அவர் க்ளீனாகவே சொல்கிறாரு. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ்ங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு சூப்பரான ஒரு கோட் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்டுருவோம். Great quote from Bill Miller. All of the information is in the past, but all of the value is in the future. That's where understanding competitive dynamics, I think, really aids in security selection and stock picking, because it's those competitive dynamics that drive future value as opposed to just looking backwards at past financials and extrapolating them out. Thanks. அவர் பில் மில்லரோட கோட்டை சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறாரு. ஆல் த டேட்டா, ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் இன் த பாஸ்ட், பட் ஆல் த வேல்யூ இஸ் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறத பில் மில்லர் சொல்லியிருக்காரு. வில்லியம் மில்லருங்கிற ஒரு பெரிய இன்வெஸ்டர் தான், அவர் ஒரு ஹெட் ஃபண்ட் மேனேஜர் தான். நான் பெருசாக அவரை ஃபாலோ பண்ணதில்லை. இனிமேல் தான் நான் அவரை பற்றி போய் ஸ்டடி பண்ண போகிறேன். அவரை கோட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு எனக்கு தெரியும். மேலோட்டமாக தான் நான் படிச்சிருந்தேன். பட் அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஐடியா. நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், டேட்டா அபவுட் அ பர்டிகுலர் கம்பெனி இஸ் ஆல் இன் த பாஸ்ட். அதை வச்சு நம்மளால் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம அந்த கம்பெனியோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அவங்களோட எக்கனாமிக் மோட்டை பற்றி யோசிச்சா மட்டும் தான் தெரியும். பேட் டார்சி இவ்வளோ சூப்பராக யோசிக்கிறார்ல, அவரே என்விடியாவை போட்டு கலாய்ச்ச ஒரு டைம் இருக்குது. என்விடியா அவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் யார் பெட்டர் சிப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு காம்படிஷன்லேயே போயிட்டுருப்பாங்க. ஒரு காலத்தில் என்விடியா ஓங்கி இருக்கும், திரும்ப அவங்களோட காம்படிட்டர் ஒரு பெட்டர் சிப் வந்தோன்னா அவங்க வந்துடுவாங்க, இதில் என்ன மோட் இருக்குங்கிற மாதிரி கலாய்ச்சிருப்பார். பட் என்விடியாவோட லாங் டேர்ம் விஷனை அவர் பார்க்க தவறிட்டார்.
ஸோ அவர் என்ன தான் ஒரு வண்டர்ஃபுல் திங்கராக இருந்தாலும் அவர் சொன்ன பாயிண்ட்டை அவராலே செயல்பாட்டில் நிலைநாட்டிக்க முடியல, அவரே அதை செயல்படுத்த முடியல. ஸோ நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யோசிக்கும் போது நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் அதை நிஜமாலே ஃபில்டர் இல்லாமல் அப்ளை பண்ணி பார்க்கணுமாங்கிறத யோசிச்சே ஆகணும். நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதனாலே அதோட குறைகளை பார்க்க தவறிடுவோம். ஏதாவது சொல்லி நம்ம மனசை நாமளே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இது கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துரும். 400 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு வந்திருக்கு, இது என்றைக்காவது ஒரு காலத்தில் 400 ரூபா போயிடாதா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம நாமளே சொல்லிப்போம். நேற்று கூட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், எனக்கு அதை பார்க்கும்போது சைடில் லைட்டாக சந்தோஷமாக இருந்தாலும் நிஜமாலே சோகமாக தான் இருந்தது. அவர் எனக்கு ரீசர்ச் போடலாம் டைம் இல்லை, நீ நல்லா ரீசர்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதனால நான் உன்னை நம்பி வாங்குறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் நல்லா ரீசர்ச் பண்ணுவேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், நான் சொல்கிறேன், நான் அது கண்டிப்பாக கரெக்டாக தான் சொல்லுவேன்ட்டு அவராக நம்பி அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதில் கொட்டி அதில் லாஸ் பண்ணாலும் அது என்ன தான் வந்து தாக்க போகுது. ஏதோ ஒரு விதத்தில் அவரே வந்து என்னை திட்டலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் என்னை வந்து தாக்கும். கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிளைண்ட் ஃபாலோயிங் இருக்கணுங்கிற ஆசையே கிடையாது. நான் மறுபடியும் எல்லா வீடியோலையும் சொல்லியே முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரீசர்ச், பில்ட் யுவர் ஓன் கன்விக்ஷன். நீங்கள் சுயமாக உங்களோட ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள். ஒரு கம்பெனி பற்றி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன ஒரு 20 ரூபா விலை ஏறிடுச்சுன்னா என்ன, நம்ம லாங் டேர்மில் அது பல மடங்கு ரிட்டர்ன் தருங்கும்போது 500 ரூபாயில் வாங்கிறதுக்கு பதில் 520 ரூபாயில் வாங்கிட்டீங்க, 700 ரூபாயில் வாங்கிறதுக்கு பதில் 750 ரூபாயில் வாங்கிட்டீங்கலாம் கவலையே பட தேவையில்ல. நீங்கள் அது 5000 ரூபாய்க்கு போகுமா 7000 ரூபாய்க்கு போகுமா 10 வருஷம் கழிச்சு அது எங்கே இருக்குங்கிறத யோசித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 20 ரூபா 50 ரூபாலாம் மைண்ட்லேயே தெரியாது. ஸோ ப்ளீஸ் டூ யுவர் ஹோம் ஒர்க். அந்த கம்பெனி பற்றி டைம் எடுத்து ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களோட நம்பிக்கை அந்த கம்பெனி என்ன மேலேயும் கீழே போனாலும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிற ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கிட்டு கன்விக்ஷனை பில்ட் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனியில் நான் என்னால் ரொம்ப நாளைக்கு ட்ராவல் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாங் டேர்மில் நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸாக மாறுவோங்கிறத நான் நம்பி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.